பொதுவா ஒரு தலைமுறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த தலைமுறை சிறப்பாக இருக்கிறதுக்கும் தலைமுறையில் பல சாபங்கள் இருந்தாலும் அது குறையறதுக்கு சில வழிமுறைகள் பண்ணலாம். அதற்கு அடுத்தபடியா உங்களுடைய வாரிசுகளை ஒரு புகழ் பெற்ற மனிதர்களாக நீங்க மாத்தணும்னு ஆசைப்படுறீங்க. உங்க குழந்தைகள் முதல் மதிப்பெண் எடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. உங்க குழந்தைகள் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல ஜெயிச்சு நீங்க நல்லபடியா உங்களுக்கு பெயர் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கை முறையில மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கிறத நீங்க கண்கூட பாப்பீங்க. ஐயா, எங்க வீட்டுல கணவராக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், மாமனார் மாமியாரா இருக்கட்டும், எல்லாருமே வெவ்வேறு கிளைகள்ல இருக்காங்க. இதனால எங்க குடும்பத்துல ஒரு ஒற்றுமையே இல்லை. நான் மட்டும் தெய்வ வழிபாடு பண்ணி தனிச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இவங்களை எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த குடும்பத்தை நல்லா வளர்க்கணும், இதை ஒரு நல்ல பரம்பரையா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நடக்கவே மாட்டேங்குது. இதற்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. சிவனடியார்களை மகிழ்வித்தால் சிவபெருமானே மகிழ்வதற்கு சமம். அப்ப இந்த இடத்துல இதை நீங்க பண்ண உங்களுடைய தலைமுறை என்ன ஆகும்னா அடுத்த கட்ட நகர்விற்கு தயாராகிறத நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க. ஆகையினால் இந்த ஒரு பரிகாரம் உங்கள் தலைமுறை சாபத்தையே மாற்றக்கூடிய ஒரு பரிகாரமாக அமையும். ஸ்ரீ குருபியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம எந்த பதிவை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, வாரிசுகள் சம்பந்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்ப நிறைய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தை நல் ஒழுக்கமாக இல்லை, தன்னுடைய குழந்தைக்கு நிறைய தீய பழக்கங்கள் இருக்கிறது. அதே போல வீட்டுல கணவருக்கும் நிறைய தீய பழக்கங்கள் இருக்கிறது. அவருக்கு பாத்தீங்கன்னா மது மாது தொடர்புகள் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால தலைமுறையாக ஒரு சுபிக்ஷத்தை பெற முடியாத நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் அப்படின்ற குறைகளை நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. பொதுவா ஒரு தலைமுறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த தலைமுறை சிறப்பாக இருக்கிறதுக்கும் தலைமுறையில் பல சாபங்கள் இருந்தாலும் அது குறையறதுக்கு சில வழிமுறைகள் பண்ணலாம். அதற்கு அடுத்தபடியா உங்களுடைய வாரிசுகளை ஒரு புகழ் பெற்ற மனிதர்களாக நீங்க மாத்தணும்னு ஆசைப்படுறீங்க. உங்க குழந்தைகள் முதல் மதிப்பெண் எடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. உங்க குழந்தைகள் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல ஜெயிச்சு நீங்க நல்லபடியா உங்களுக்கு பெயர் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கை முறையில மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கிறத நீங்க கண்கூட பாப்பீங்க. இதுல முதல் பரிகாரம் என்ன அப்படின்னு கவனிச்சு பார்த்தோம்னா, சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகம், சிவபெருமான் இருக்காரு இல்லையா, யார் ஒருவர் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தை ஒளியூட்டுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிதுர் சாபமும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் முன்னோர்கள் உடைய சொத்தை அனுபவிக்கிறதுல இருக்கக்கூடிய வழக்குகளுக்கும் ஒரு பெரிய தீர்வு நமக்கு கிடைக்கும். அதனால தொங்கு விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த தொங்கு விளக்க உங்க தகுதிக்கு ஏற்ப நீங்க சிவாலய கர்ப்ப கிரகத்துல ஒளியூற்றத்துக்கு தானமாக வழங்குனீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அதற்கு தீர்வு கிடைக்கும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, மின் விளக்கு உபயம். அது என்ன மின் விளக்கு உபயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப விளக்கினுடைய பரிமாணம் மின் விளக்கு ரெண்டுமே சூரியனுடைய காரகத்துவம் தான். அப்போ ஒரு ஆலயம் இருட்டடைந்து இருக்கிறது அப்படின்னா அதற்கு மின் விளக்குகளை சரி செய்து அந்த ஆலயத்திற்கு செயற்கையான மின் விளக்குகளை நீங்க ஒளியாக தரும் பொழுது உங்கள் பரம்பரை, அதாவது அடுத்தடுத்த தலைமுறைகள் பாத்தீங்கன்னா சிறப்பாக மூளைத்திறனோடு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இது இரண்டாவது பரிகாரம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, சுயம்பு சிவன் வழிபாடை மறக்காமல் மக நட்சத்திரம் வரும்பொழுதெல்லாம் செய்யுங்கள். மக நட்சத்திரம் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் சுயம்பு சிவபெருமானை வழிபட உங்களுடைய முன்னோர்கள் எவ்வளவு பாவங்கள் செய்திருந்து அழுக்கை தேக்கி வைத்திருந்தாலும் இப்பொழுது அந்த முடிச்சை அவிழ்ப்பதற்கான குருமார்களையும் தெய்வ வழிபாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு அதனால் எந்த ஆபத்துகளுமே இல்லாத ஒரு நிலையை
உங்களுக்கு சுயம்பு சிவபெருமான் வழங்கியே தீருவார். ஆகையினால சுயம்பு சிவபெருமானை மக நட்சத்திரதோறும் யாரு வழிபடுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில புகழ் முதல் நிலை அப்படின்றது வெற்றி என்பது உறுதியான ஒரு விஷயம். அதற்கு அடுத்தபடியா சிவாலயத்துல எந்த அளவிற்கு தாமிரத்தினால் ஆன பாத்திரங்களை தானம் கொடுக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த தாமிர பாத்திரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு கங்கை நீராட்டக்கூடிய பாத்திரமாகவும் அது இருக்கலாம். சொட்டு சொட்டா தண்ணி விழுந்துட்டே இருக்கும் சிவலிங்கத்துல, நீங்க பார்த்திருப்பீங்க, அதுவும் நல்ல பலன். அதற்கு அடுத்தபடியாக அவருக்கு நெய்வேத்தியங்கள் செய்வதற்கான பாத்திரங்களாகவும் அது இருக்கலாம். அல்லது அவர்களுக்கு பூஜை செய்யக்கூடிய பாத்திரமாகவும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க தானமாக கொடுக்கலாம். எந்த தவறும் கிடையாது. எந்த அளவுக்கு தாமிர பாத்திரங்களை நீங்கள் சிவாலயத்திற்கு தானம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவிற்கு முன்னோர்களால் தந்தை மகன் முன்னோர்களுக்கும் தனக்கும் தாத்தா பாட்டி தனக்கும் இருக்கக்கூடிய எல்லாவித பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரமாக இது அமையும். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் உங்களுடைய வாரிசுகள் உங்கள் பேச்சை கேட்கல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களோ அதுல குறிப்பா ஆண் வாரிசு உங்க பேச்சை கேட்கலன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கோதுமை எடுத்துக்கிறீங்க. கோதுமையோடு பாத்தீங்கன்னா வெல்லம் எடுத்துக்கிறீங்க. கோதுமைய என்ன பண்ணணும் அப்படின்னா மெஷின்ல அரைக்கப்படாது, மிக்சியில அரைக்க கூடாது, அம்மி அல்லது உரல் இதால இடித்து நம்ம என்ன பண்ணணும்னா அதை மாவாக மாத்திக்கணும். கூட பாத்தீங்கன்னா வெல்லத்தையும் இடித்து சேர்த்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சிவாலயத்தோடு தொடர்புடைய அரச மர விநாயகர் இருந்தா ரொம்ப சிறப்பு. அதுல நீங்க அப்படியே தூவி விட்டு அதை எறும்புகளுக்கு உணவாக்கும் பொழுதோ அந்த இடத்துல உங்க மகன் தெளிவாகணும், அவருக்கு எந்த கெட்ட நடத்தையும் இருக்கக்கூடாது, நல்ல பேச்சு கேட்டு அவர் வளரணும், அவர் படிக்கணும், அவர் நம்ம சொல் பேச்சு கேட்கணும், அவரால் ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கிறது நீங்கணும் அப்படின்னு இதை கரெக்டா ஃபாலோ பண்ணினாலே போதும். இது போடுறது ஞாயிற்றுக்கிழமையில போட வேண்டியது அவசியம். இதே பெண் குழந்தை பண்றாங்க, பெண் குழந்தை பாத்தீங்கன்னா இந்த வயது காலகட்டங்கள்ல வரக்கூடிய காதல் இதெல்லாம் நிறைய மாட்டிக்கிட்டு நிறைய அவமானங்களை சந்திக்கிறாங்க. அதுக்கு நாங்க என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா கோதுமைக்கு பதிலாக பச்சை அரிசி, இந்த பச்சை அரிசியோடு வெல்லம் கலந்து நீங்க என்ன பண்ணணும்னா திங்கள் கிழமையில உங்க பெண்ணை மனதில் நினைத்து கொண்டு அம்பாலாலயத்தோடு தொடர்புடைய அரசமர விநாயகரை சுற்றி நீங்க அந்த பச்சரிசி வெல்லத்தை நீங்க போடும் பொழுது அங்க உங்களுடைய மகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மகள் சொல் பேச்சு கேளாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டு. இதை எவ்வளவு நாள் பண்ணணும்? எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் 8 வாரம் அவசியம். 8 வாரம் முடிந்ததற்கு பிறகுதான் அந்த பரிகாரத்துல உள்ள வெற்றியவே நீங்க என்ன பண்ண முடியும்னா முழுமையாக அனுபவிக்க முடியும். நம்மளுடைய சூழலுக்கு ஏற்ப பரிகாரத்தை என்ன பண்ணக்கூடாது, மாற்றிக்கொள்ள கூடாது. ஆனா 8வது வாரம் கண்டிப்பாக தீர்வு உங்கள் கையில் அப்படின்றத இந்த இடத்துல நான் உறுதியா சொல்லுவேன். அதற்கு அடுத்தபடியா ஐயா எங்க வீட்டுல கணவராக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், மாமனார் மாமியாரா இருக்கட்டும், எல்லாருமே வெவ்வேறு கிளைகள்ல இருக்காங்க. இதனால எங்க குடும்பத்துல ஒரு ஒற்றுமையே இல்லை. நான் மட்டும் தெய்வ வழிபாடு பண்ணி தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இவங்களை எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த குடும்பத்தை நல்லா வளர்க்கணும், இதை ஒரு நல்ல பரம்பரையா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நடக்கவே மாட்டேங்குது. இதற்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. என்ன அப்படின்னா சரபேஸ்வரர் என்ற ஒரு இறைவன் சிவா வடிவத்தினுடைய ஸ்வரூபம். சரிங்களா? இவர் பாத்தீங்க அப்படின்னா பிரித்யங்கரா ஆலயத்துல நிறைய உங்களால பார்க்க முடியும். நிறைய சிவாலயத்திலும் சரபேஸ்வரருடைய சன்னதி இருக்கிறது. அதுல முதன்மையான சரபேஸ்வரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்திற்கு அருகாமையில திருபுவனம் அப்படின்ற ஒரு ஊர். இந்த திருபுவனத்துல சரபேஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடு உண்டு. அதுல குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலகட்டத்துல நீங்க என்ன செய்யணும்னா சரபேஸ்வரருக்கு தயிரும் கரும்பு சாரும் என்ன பண்ணணும்னா தானம் பண்ணணும். எந்த ஒரு பொருளுக்குமே கோவில்ல போய் பணம் கட்டப்படாது. நீங்க என்ன செய்யணும்னா கரும்பு சார நீங்களே கடைகள்ல உங்கள் கையால் பணத்தை கொடுத்து பேரம் பேசாமல் வாங்கணும். தயிர் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அது பாக்கெட் தயிரா இல்லாம நீங்களே சுத்தமான பசும்பால் வாங்கி அதை தயிராக்கி நீங்க இறைவனுக்கு எடுத்து செல்லும் பொழுது உங்க குடும்பத்துல தீவு போல பிரிஞ்சிருப்பாங்க தெரியுமா? அந்த தீவு போல பிரிஞ்சிருக்கிற நிலை மாறி ஒற்றுமையாக இருந்து குடும்பத்துல மகிழ்ச்சி ஓங்குவதை
உங்களால கண்கூடாக பார்க்க முடியும். இது ஒரு அற்புதமான பரிகாரம். அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, ஐயா எனக்கு நிறைய பணம் இருக்கு, நிறைய செல்வ நிலை இருக்கிறது, ஒரே ஒரு பொண்ணு, ஒரே ஒரு பையன், ஆனா அவங்க வாழ்க்கையில நல்லா இல்ல, அவங்களுக்குன்னு எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கல, நாங்கெல்லாம் என்ன பண்றது? வெறும் பணத்தை தவிர நிம்மதியோ எங்க வீட்டுல நல்ல சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளோ சுத்தமா கிடையாது. இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா? இருக்கிறது. என்ன அப்படின்னா, சிவாலயங்கள்ல, முருகப்பெருமான் ஆலயங்கள்ல ஓதுவார் மூர்த்திகள்னு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சிவனடியார் பெருமக்கள் இருப்பாங்க. நிறைய ஆலயங்கள்ல சிவனடியார் பெருமக்களை பார்க்கலாம். இந்த சிவனடியார் பெருமக்கள்ல உங்க கண்ணுக்கு தெரியும் இல்லையா, இவர் உண்மையான சிவபக்தி உள்ளவர், இறைவனுக்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இறைவன் மீது அலாதி பிரியம் உள்ளவர் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அவருடைய கடமையிலிருந்து அவர் விலக மாட்டார். இவர் இன்னைக்கு இந்த நிமிஷத்துக்கு கோவிலுக்கு வருவார்னா, கோவிலுக்கு எப்பேற்பட்ட வேலைகள் இருந்தாலும் அதை உதறி தள்ளிவிட்டு இறைவனை பார்க்கக்கூடிய கடமை அவரிடத்தில் இருக்கும். இப்படிப்பட்ட அடியார்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த அடியாருக்கு நான் சொல்வது, பணங்கள் கோடியில இருக்கு, ஆனா நம்ம நிம்மதி என்பது கிடையாது, பரம்பரை அப்படின்றதே இல்லைன்றவங்களுக்கு என்ன பண்ணும்னா, சிவனடியாரை உங்கள் தகுதிக்கு ஏற்றார் போல எண்ணிக்கையில் அழைத்து கொண்டு வெள்ளியிலான சிவலிங்க உருவம், வெள்ளியிலான நந்தி பகவான் இரண்டையும் வஸ்திரத்தோடு நீங்க என்ன பண்ணணும்னா, அவர்களை வீட்டில் பாராயணம், அதாவது தேவார திருவாசக பாராயணத்திற்கு பின் நீங்கள் தானம் கொடுக்கும் பொழுது, பணம் இருந்து அது பாவமாக இருந்து நன்மை நடக்காத வீட்டில் இவ்வாறு செய்கின்ற பொழுது சிவனடியார்களை மகிழ்வித்தால் சிவபெருமானே மகிழ்வதற்கு சமம். அப்ப இந்த இடத்துல இதை நீங்க பண்ண உங்களுடைய தலைமுறை என்ன ஆகும்னா, அடுத்த கட்ட நகர்விற்கு தயாராகிறத நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க. ஆகையினால் இந்த ஒரு பரிகாரம் உங்கள் தலைமுறை சாபத்தையே மாற்றக்கூடிய ஒரு பரிகாரமாக அமையும். இந்த விஷயங்கள் எல்லாம் கடைபிடித்து உங்கள் வாரிசுகளுடைய வாழ்க்கையும் நீங்கள் ஒழுங்குபடுத்தலாம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க என்ன செய்யணும், பிள்ளைகள் நல்லபடியா வளருவதற்கு என்ன செய்யணும், என் பிள்ளைகளை நான் ஒரு நல்ல புகழினுடைய உச்சத்துல கொண்டு வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், அந்த விஷயத்துல எந்த தடையுமே இல்லாததுக்கு என்ன பண்ணணும்? சூரிய பகவான் வலுவாக இருந்தால் தலைமுறை தலைமுறை தலைமுறையாக புகழும் அந்தஸ்தும் ஆயுளும் உறுதியாக கிடைக்கும். இப்ப நான் சொல்லியிருக்கிற அத்தனை பரிகாரமுமே சூரிய பகவானை வலுப்படுத்தக்கூடிய பரிகாரம். செய்து பாருங்கள், உங்கள் வீட்டில் புகழும் சரி, மகிழ்ச்சியும் சரி, வாழ்க்கையில நிம்மதியும் உங்கள் வீட்டில் நிற்கின்றதுல யாராலும் அதை என்ன பண்ண முடியாதுன்னா தடுக்க முடியாது. இதற்கு குறிப்பு இறைவனுடைய ஆசீர்வாதம் அவசியம். எந்த பாவமாக இருந்தாலும் அதை மன்னிப்பு கேட்டு பணிவோடு என்னை மன்னித்து விட இறைவான்னு மன்றாடுபவர்களுக்கு, அவர்கள் யாரெல்லாம் இந்த குழப்பத்துல இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமா கண்ணில் படும். இப்ப நான் சொல்லியிருக்கிற இந்த பரிகாரங்கள் எல்லாம் எப்படி வேலை செய்கிறது, இதற்கும் ஜோதிடத்துக்கும் உள்ள அடிப்படை காரணம் என்ன, இதனுடைய ஆணிவேர் என்ன, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இதை பத்தி நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, வாய்ஸ் ஆஃப் சிவகுரு அப்படின்ற வாட்ஸ்அப் சேனல் நான் என்ன பண்ணிருக்கேன்னா உருவாக்கி அதற்கான காரண காரிய விளக்கங்களை தினசரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிறது, மறக்காம ஃபாலோ பண்ணி தினசரி என்னுடைய அனுபவ பதிவுகளை காலை நேரத்துல கேட்டு உங்களுடைய நாளை புத்துணர்ச்சியா என்ன பண்ணிக்கோங்கன்னா செயல்படுத்திக்கோங்க. மேலும் ஒரு அடுத்த நல்ல பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். முருகனால் எனது பேச்சு, முருகனுக்காகவே என் வாழ்நாள் மூச்சு. வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.